Hi students, now you go to 11th standard maths exercise 1.2 first row letter third sum. Let A be the set considering of all the members of your family. ஒரு ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ளே பார்த்தோன்னா அதில் வந்து மெம்பர்ஸ் இருக்கிறவங்கள வந்து நம்ம கன்சிடராக நம்ம எடுத்துக்க போகிறோம். யார் யாருன்னா சன், ஃபாதர், மதர், டாட்டர், சன்னு, அந்த ஒரு செட்டை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். The relation are defined by A relation B if A is a not a sister of B ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி உனக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ்னா A ஈக்குவல் டு A, சிமிட்ரிக்னா A கமா B ஈக்குவல் டு B கமா A, டிரான்சிட்டிவ் A கமா B, B கமா C, A கமா Cங்கிற கான்செப்டில் ஒத்து வந்துன்னா இந்த ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸை சன்னு வந்து எஸ் மென்ஷன் பண்ணியிருக்கனால சன்னு, மதர் எம்மு, ஃபாதர் டாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவில் ஏ ஈக்குவல் டு ஏங்கிற கான்செப்டுக்கு நான் சன்னு, ஏ ஈஸியாக நாட் அ சிஸ்டர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஏக்கு பதில் நான் இங்கே என்ன எடுத்துருக்கிறேன், சன்னுன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ரைட் த ஸ்டேட்மெண்ட்டை தான் எஸ்ன்னு ஷார்ட்டாக எழுதிட்டு சன் ஈஸியாக நாட் அ சிஸ்டர் ஆஃப் சன்னு. ஓகே, சிஸ்டர் ஆஃப் த சன்னு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. ரிலேஷனில் நான் எப்படி எழுதுவேன், எஸ் சன் ரிலேஷன் டு சன். ஸோ கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து இது சூட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் எ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் யூ வில் கோ டு சிமிட்ரிக். சிமிட்ரிக்கில் இருக்கிற கான்செப்டில் சன் ரிலேஷன் டு டாட்டர், டாட்டர் ரிலேஷன் டு சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து, அதாவது ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏங்கிற கான்செப்ட் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சிமிட்ரிக்கில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாரு ரிலேஷன், ஃபஸ்ட்டு ரிலேஷனில் எப்படி எழுதியிருக்காங்க, ரிலேஷனில் பாரு சன் ரிலேஷன் டு டாட்டர், சன்னுக்கும் டாட்டருக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ அந்த ரிலேஷன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சன் இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் த டாட்டர், சன் இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் எ டாட்டர். இந்த இது கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா இதுக்கு என்ன எழுதும்போது டாட்டர் ரிலேஷன் ஆஃப் சன்னு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுகிறப்ப எப்படி எழுதணும், டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன்னு, டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன்னு. ஸோ கொடுத்துருக்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாட் அ சிஸ்டர்னு கொடுத்துருக்கான். பட் இங்கே பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டில் சிஸ்டர் இருக்குது, அதாவது டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் த சன்னுங்கிறது சூட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து நாட் அ சிஸ்டர்னு வந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து ஷூட் ஆகும். பட் ரிலேஷனில் எழுதுகிறப்ப டாட்டர் நாட் ரிலேஷன் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து இந்த ரெண்டு சூட் ஆகிருச்சு, இந்த இது வந்து சூட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் நாட் அ இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக். ஏன்னா இங்கே நாட் அ சிஸ்டர் ஆஃப் எஸ்ன்னு வந்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு சூட் ஆகிருக்கும். பட் டாட்டர் சன்னு, அப்போ யார் டாட்டர் சன்னுங்கும்போது கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்குள்ளே சிஸ்டர் ரிலேஷன் இருக்குது. ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னா நாட் அ சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சிஸ்டர் வந்து ரிலேஷன் வர்றதுனால இது வந்து இட் இஸ் எ நாட் அ சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு யூ வில் கோ டு த டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ, பி கமா சி, நெக்ஸ்ட்டு ஏ கமா சிங்கிற கான்செப்டில் வந்ததுன்னா டிரான்சிட்டிவ்னு உனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிடலாம். ரிலேஷனுக்கு பாரு யார் யார் எடுக்க போகிறோன்னா டாட்டர் ரிலேஷன் டு ஃபாதர் அண்டு ஃபாதர் ரிலேஷன் டு சன். ஓகே, ஸோ ரைட் த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் பிங்கிற கான்செப்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் டாட்டர் இஸ், டிங்கிறது டாட்டரை மென்ஷன் பண்ணியிருக்கேன், எஃப் ஃபாதரு, நெக்ஸ்ட்டு ஃபாதர் ரிலேஷன் டு இங்கே சன்னு, எஸ் தான் சன்னை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டி இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் ஃபாதர், கரெக்டு தான். ஸோ அண்டு ஃபாதர் இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் சன். ஸோ இது சூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கணும் நாம், நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டி எஃப் எடுத்துட்டோம், எஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு டாட்டரும் சன்னும் எடுக்கணும். சரியா, டாட்டர் சன்னுன்னு எடுக்கிறப்ப டாட்டர் சன்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே என்ன, டாட்டரும் சன்னுக்கும் அக்கா தங்கச்சி, அதாவது சிஸ்டர்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ரிலேஷன் சூட் ஆகுது. கொஸ்டினில் இருக்கிறது வந்து நாட் அ சிஸ்டர்னு கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே சிஸ்டருங்கிற கான்செப்ட் வந்து சூட் ஆனதுனால ஸோ ரைட் ஹவு டு ரைட் த ஸ்டேட்மெண்ட், டி இஸ் எ சிஸ்டர் ஆஃப், டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன், டாட்டர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சன். யூ ரைட் த ரிலேஷன் டி ரிலேஷன் டு எஸ். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு, இதுக்கு சூட் ஆகலை, ரிலேஷனுக்குள்ளே
வரல. கொஸ்டினில் வந்து இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வரல. ஸோ இட் இஸ் எ நாட் டிரான்சிட்டிவ். இது சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. First Roman letter, fourth sum. Let A be the set consisting of all the female members of the family. The relation are defined by A or B if A is a not a sister of B. லிசன் பண்ணு. இங்கே ஒரு ஃபேமிலியில் ஃபீமேலை மட்டும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். போன சம்மில் பார்த்தோன்னா ஃபாதர் மதர் சன் டாட்டர்லாம் எடுத்தோம். இங்கே வந்து ஃபீமேலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணதுனால மதருக்கு கீழே டாட்டர் ஃபஸ்ட்டு, டாட்டர் 2, ஃபஸ்ட்டு டாட்டர், செகண்ட் டாட்டர், அப்புறம் அவங்க சித்தி மதரோட சிஸ்டர் இவங்க. அதனால் அதை சித்தி சிங்கிற ஒரு லெட்டரில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏங்கிற ஒரு செட்டுக்குள்ளே நம்ம இவங்களையெல்லாம் எடுத்துக்கிறேன். எம்மு D1 D2 சி. அதாவது எம்முங்கிறது மதர், டாட்டர் 1 டாட்டர் 2, நெக்ஸ்ட்டு சித்தி. மதரோட சிஸ்டரை சித்தின்னு நான் இங்கே சிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிஃப்ளெக்ஸிவ்னா A ஈக்குவல் டு A, சிமிட்ரிக்னா A, B ஈக்குவல் டு B, A, டிரான்சிட்டிவ் A, B ஈக்குவல் டு B, C, நெக்ஸ்ட்டு C, Aங்கிற கான்செப்டில் இருந்தால் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் சூட் ஆகுன்னு அர்த்தம். நவ் யூ கோ டு ரிஃப்ளெக்ஸிவில் பார்த்தா ஸ்டேட்மெண்ட்டில் டாட்டர் 1 இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1. கரெக்டு. டாட்டர் 1ங்கிறது வந்து இங்கே மதர், இங்கே எல்லாருமே ஃபீமேல் தான். ஸோ டாட்டர் 1 A ஈக்குவல் டு ஏங்கிற கான்செப்ட் இங்கே சூட்டாக இருக்குது. ஸோ ரிலேஷன் D1 ரிலேஷன், அதாவது டாட்டர் 1 ரிலேஷன் டு டாட்டர் 1. ஸோ கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு வந்து சூட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமிட்ரிக்கில் வந்து டாட்டர் 1 ரிலேஷன் டு மதர் ரிலேஷன் டு டாட்டர் 1. அதாவது A, B ஈக்குவல் டு B, Aங்கிற கான்செப்ட் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் சிமிட்ரிக். ஸோ டாட்டர் ஃபஸ்ட்டு கான்செப்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு சிமிட்ரிக்கில் எழுதும்போது ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதுகிறப்ப டாட்டர் 1 ரிலேஷன் ஆஃப் மதர். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் டாட்டர் 1 இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். டாட்டர் 1 இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்ப மதர் இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1. ஸோ ரைட் எ ரிலேஷன் M ரிலேஷன் டு மதர் ரிலேஷன் டு டாட்டர் 1. ஸோ கொடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து சிமிட்ரிக்கு யூஸ் ஆயிடுச்சு. A, B ஈக்குவல் டு B, Aங்கிற கான்செப்ட் வந்து இங்கே சூட் ஆனதுனால இட் இஸ் எ சிமிட்ரிக். இது சிமிட்ரிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூ வில் கோ டு டிரான்சிட்டிவில் பார்த்தோன்னா இப்போ டிரான்சிட்டிவில் ரிலேஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மதர் ரிலேஷன் டு டாட்டர் 1 அண்டு டாட்டர் 1 ரிலேஷன் டு சித்தி. ஸோ இதை ஹவு டு ரைட் த ஸ்டேட்மெண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுவோம்? மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1. மதர் இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் 1. நெக்ஸ்ட்டு டாட்டர் 1 இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சித்தி. டாட்டர் 1 இஸ் எ நாட் அ சிஸ்டர் ஆஃப் சித்தி. ஸோ இதுக்கு சூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன எழுதணும்? A, B ஈக்குவல் டு B, C ஈக்குவல் டு C, A. அப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும். ஸோ யார் எடுக்கணும்? இப்போ எம்மு D1 எடுத்தோம், D1 C எடுத்தோம், நெக்ஸ்ட்டு எம்மும் சியும் எடுக்கணும், மதரும் சித்தியும் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் அ சிஸ்டர் ஆஃப். ஸோ மதரு சித்தி. ஸோ மதரோட சிஸ்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சித்தின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தேர்ட் இது வந்து நம்மளுக்கு ஷூட் ஆகலை கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு. ஸோ ரைட் ஸ்டேட்மெண்ட் எம் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சி. ஸோ இங்கே நாட் வரல, நான் சிஸ்டர் தான். எம் வந்து மதர் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் சித்திங்கிறது சூட் ஆயிடுச்சு. நான் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு இது சூட் ஆகலை. ஸோ ரைட்டு எம் மதர் நாட் ரிலேஷன் டு சித்தி. ஸோ இது ரிலேஷனுக்குள்ளே இது வரல. ஸோ இது வராதனால இட் இஸ் நாட் அ டிரான்சிட்டிவ். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஃபிஃப்த் சம். ஆன் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா A ஈக்குவல் டு ஏங்கிற கான்செப்டில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1 ஃப்ரம் 1லேருந்து வர நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பர். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எக்ஸ் ப்ளஸ் இந்த ஒய் வர இடத்துக்கு எக்ஸுன்னே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒய் வர இடத்துக்கு எக்ஸுன்னே அப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 1. ஸோ தி போத் ஆர் லைக் டேர்ம்னால 3x ஈக்குவல் டு 1. நவ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. இந்த 1/3ங்கிறது ஃப்ராக்ஷன் வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குமா? இருக்காது. ஆனால் 1/3 வந்து 1/3க்குள்ளேயே ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்கும்.
ஸோ ரிலேஷன் 1/3 ரிலேஷன் டு 1/3 ரிலேஷன் எழுதலாம். பட் 1/3 வந்து நேச்சுரல் நம்பருக்குள்ளே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ ரிலேஷன் வந்து எம்டி ஆகிடுது, அதாவது நம்பரே எதுவுமே இல்லை. ஸோ நம்பரே எதுவும் இல்லாதனால இட் இஸ் எ நாட் அ ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஆல்ரெடி இந்த புக்கில் பேஜ் நம்பர் 15ல் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 15ல் பாருங்கள், என் எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர் ஆஸ் சிமிட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். இப்போ கொடுத்துருக்குற கொஷின் பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்சிவ், சிமிட்ரிக், டிரான்சிட்டிவ் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒன்லேயே நம்ம ஆர் வந்து எம்டி செட் ஆயிடுது. ஸோ எம்டி செட்டாக வந்ததுன்னா ரிலேஷன் வந்து எம்டியாக இருந்ததுனாவே அது சிமிட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் ஆயிடுது. ஸோ நம்ம ஆன்சரை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நீ ப்ரூஃப் எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ரைட்டு என்னென்னு எழுதலாம், ஏன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற புக்கில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். அண்ட் எம்டி ரிலேஷன்ஸ் கேன் பி கன்சிடர் ஆஸ் எ சிமிட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் சின்ஸ் ஆர் இஸ் எ எம்டி செட். ஸோ இட் இஸ் எ சிமிட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். இதில் சிமிட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் இருக்குது, ரிஃப்ளெக்சிவ் மட்டும் கிடையாது. இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.